ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து பாலையா அலப்பறைகள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சினிமா டிக்கெட்னாலே பாலையா, பாலையானா சினிமா டிக்கெட், சினிமா டிக்கெட் அண்ட் பாலையா நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி, இப்படி எல்லாம் நம்ம ஆடியோ சொல்றது உண்டு. இவரை வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இவருதான் அந்த அளவுக்கு பாலையா நமக்கு கண்டென்ட் கொடுத்திருக்காரு. நம்மளும் போட்டு மானாவரியா வறுத்திருக்கோம். பல பார்ட்ஸ் இது வரைக்கும் போட்டாச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிருமோன்னு நினைச்சு அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா எந்த வீடியோ போட்டாலும் நம்ம நண்பர்களாகிய நீங்க கமெண்ட்ல பாலையா வீடியோ போடுங்க, பாலையா வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன வேணும் சோ பாலையாவை எவ்வளவு ரோஸ்ட் பண்ணாலும் போர் அடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு அற்புதமான காவியத்தை இன்னைக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம். இனிய இளந்தங்கோட்டை கிராமத்து மகாஜனங்களே, உங்கள் பாசத்துக்கு மீண்டும் ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறார். எல்லா கமர்ஷியல் படத்திலையும் வழக்கம் போல இதுலயும் மக்கள் சுரண்டி திங்கிற வில்லனுங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பேரும் செம காமெடியா இருக்கும். இவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பைல் ரெட்டி. அதான் பேரே பாஸ். அதான் சார். ரயில் பெட்டின்ற மாதிரி. இவன் பைல் ரெட்டியோட மச்சான் புலிகேசவ ரெட்டி. உங்க பேர் என்ன? புலிகேசவ ரெட்டி. இது புஷ்பா படத்துல வரும் பேர்லாம் எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாங்க? மூணாவது ஆளு யாரு தெரியுமா? பழைய நடிகர் சுரேஷ். பழைய நடிகர் சுமன் சிவாஜி படத்துல நடிச்சிருப்பாரு. ஆனா நம்ம சுரேஷ் சிவாஜியாவே நடிச்சிருக்காரு. இதுல என்ன கொடுமைனா சுரேஷ் தான் இந்த படத்துல மெயின் வில்லனே. இந்த வில்லன்களை பத்தி ஆர்டிகல் ரெடி பண்ண பத்திரிகையில இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு வேவு பார்த்துட்டு இருக்கோம். அந்த சேனலோட காம்படிட்டர் சேனல்ல இருந்து இன்னொரு பொண்ணு அந்த வில்லன் கிட்ட போட்டு கொடுக்க வில்லன் கேங் அந்த பொண்ணை சேஸ் பண்றாங்க. பாலையாவுக்கு கால் பண்ணுது. இப்ப பாலையா சேனல் ஆபீஸ்ல இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி வரணும். இப்படி சாதாரணமா வந்தா அது எப்படி பாலையா ஆக முடியும்? ஸ்ரீமன் புலிகேஷவ ரெட்டி ஆளுங்க என்ன ஃபாலோ பண்றாங்க. ஐ அம் டேஞ்சர். இருமா வருவ லூசு கிறுக்குன்னு அதானே பார்த்தேன். வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். இப்போதான் பாலையா படத்துக்குள்ள வந்த ஃபீலே வருது. இப்படி இந்த ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஆகி நிக்கும் போது ரெண்டு விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஒண்ணு, இவர் ஜம்ப் பண்ணி வர்றதெல்லாம் விட்டுறலாம். ஏது இந்த படத்துல இந்த ஆள் நியூஸ் ரிப்போர்ட்டரா? யார் பத்திரிகையாளர் தெரியுமா? ராஜாஜி, பெரியார், அண்ணா, கலைஞர். இப்படி ஒரு மழுமட்டையா ஏதாவது ஒரு ஆள் எங்கேயாவது ரிப்போர்ட்டரா இருப்பானா? என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? சூப்பரா தான் பண்றாங்க. அவன் அப்படியே வெட்டிடுறேன். ரெண்டாவது விஷயம் விக். எந்த பாலையா படம் வந்தாலும் இந்த படத்துல என்ன விக் வச்சிருக்காருன்னு பார்க்க ஒரு ஆர்வம் தான். பல படங்கள்ல வளைவு நெளிவா ஏகப்பட்ட விக் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுல இது ஒரு டைப். இது சின்ன விக்கப்பா, என் தலைக்கு செட் ஆகாது. லவ் பேர்ட்ஸ் வளர்க்கிற பானை மாதிரி உன் மண்டை. இதுல எந்த விக்க கவுத்தானே? சத்யராஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே விக் தான். விக்கோட ஒரு மனுஷன் ஸ்கிரீன்ல நடிச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு தோணுனதே இல்ல. ஆனா இந்த பாலையாவுக்கு யாருமே சரியான விக் செய்யலையா, இல்ல இந்த மண்டைக்கு தெரியல. சரி விடுங்க, ரொம்ப நேரமா தலைவர் ஃப்ரீஸ் ஆகி இருக்காரு. எப்படி அந்த பொண்ணை காப்பாத்துறாருன்னு பாப்போம். பாலையா எங்க இருக்கேன்னு கேட்பாரு. எங்க இருக்க? இந்த பொண்ணை ஏதோ கண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போற மாதிரி. எங்க இருக்குன்னு தெரியல. நம்மால என்ன பண்ணுவாரு தெரியுமா? நீ காலை கட் பண்ணு, நான் வீடியோ கால்ல வரேன். ஸ்பீட்ல சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு கையில வீடியோ கால் பேசிட்டே பறக்குறாங்களாமா. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பொதுவா எல்லாரும் வீடியோ கால்ல பேக் சைடு காட்டணும்னா இப்படி பேக் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுவோம். நம்ம ஆளுதான் அடிமுட்டாளாச்சே, பிச்சு உதறுவாரு. நீ எங்க இருக்கன்னு பாக்கணும், போன கொஞ்சம் திருப்பு. வண்டி ஓட்டறோம். இதுக்கப்புறம் கார்லயே அந்த பொண்ணு இருக்க லொகேஷனை ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்றாரு. உன்னால ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண முடியும்னா அதை வச்சு அவளை போய் காப்பாத்தலாமே ராஜா. இப்படி ஒரு கையில வீடியோ கால் பண்ணி வண்டி ஓட்ட விட்டு அந்த பொண்ணை ஏன் மண்ணக்கவ வைக்கணும்? இதெல்லாம் பண்ணா விழாம லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு போய் குபீர் என்ட்ரியை கொடுக்கறாரு எங்கஸ்ட் தாத்தா. சூப்பர் 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 பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா. ஓகே ஓடி ஸ்டில் பாருங்க. டைரக்டர் எடுத்துட்டு போற போல.
நீ மேல்றா தம்பி. இந்த படம் 2012 வந்திருக்கு. 13 வருஷத்துக்கு முன்னாடியும் தாத்தாவா தான் இருக்காரு. 13 வருஷத்துக்கு வருஷம் முன்னாடியா? பின்னாடி போய் பார்த்தாலும் தாத்தாவாவே தான் இருக்காரு. படமும் ஒருவேளை அப்படிதான் பிறக்கும் போதே கிழவனா பிறந்திருப்பாரோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காரு. சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா 30-35 எல்லாம் பாத்தீங்கன்னா நரைமுடி, தொங்கி போன சதை, கண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே செத்து போன மாதிரி இருக்கும், ஜீவன் இல்லாம இருக்கும். முடியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெடிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வயதான தோற்றத்திற்கு கொண்டு வரதுக்கு கூட்டத்தை பாரு. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் இன்ட்ரோ ஃபைட்டுக்கு முன்னாடி எப்பவும் போல ரவுடி ஏதாவது கேட்கணும், அதுக்கு ஒரு மட்டமான பஞ்சம் போடணும். சமாதானம் அதுதான் பதில் உலக சொல்றாரு. வழக்கம். யார் ஆள் மேல கை வச்சிருக்க தெரியுமா? சாக போறவனுக்கு பயோடேட்டா எதுக்குடா? இவங்க எத்தனை வெண்டனை மிஸ் இதுல இந்த பண்றாங்க. டப்பிங் டீம் வேற தமிழ்நாட்டு ஊர் பேர்களை போட்டு நொறுக்கி விட்டுருக்கானுங்க. எந்த ஏரியாவுக்கு வரணும்? மதுரை மாட்டுத்தாவணி சர்க்கிள் ஓகேயா? அருப்புக்கோட்டை, ஆழங்குளம், தேனியா? இல்ல திருச்சி, திருநெல்வேலியா? இல்ல கடலூரா, கள்ளக்குறிச்சியா, கன்னியாகுமரியா, தூத்துக்குடியா? எங்கன்னு சொல்லு. பக்கத்துல வாயா. எங்காவது ஓடி போயிருங்க. ஃபைட் ஒரு பக்கம் பறக்க, விக்குக்குள்ள இருந்து வெளியே வர்ற கம்பளி பூச்சி கிருதா ஒரு பக்கம் தெரிக்க விடும். இங்க கபலி பூச்சி. ஆமாயா, கிரீன் மேட்ல தனியா தெரியுது. ஐயோ சினிமா டிக்கெட் ப்ரோ இது முழுசா அடிச்சு போட்டுட்டு இவங்க தலைவன் கூட போன்ல ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன். எவன்டா அவன்? ஸ்ரீமன் நாராயணா, ஜர்னலிஸ்ட். ஓ ஸ்டைலிங் ஐயா. ஏய், கத்தாத. எனக்கு சவுண்ட் பொல்யூஷன் ஆகாது. அது இவரு சொல்றாரு. பெண்ணு பிடிக்கிறது மட்டும் இல்ல, எனக்கு கன்னு பிடிக்கவும் தெரியும். ஐயா, நீங்க கன் பிடிக்கிறது கூட காமெடி இல்லைங்க. நீங்க எல்லாம் பெண் பிடிச்சாதாங்க கேவலமா இருக்கும். எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை, ஆனா திட்ட முடியல. ஏன்னா பெரிய மனுஷனா இவன். அந்த அதான் உங்க மூலியமா அதனால நான் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. வில்லனுங்களை பத்தி எடுத்த வீடியோஸ் இருக்க மெமரி கார்டை இந்த வேற சேனல்ல வேலை செய்யற பொண்ணு புடுங்கிடும். பாலையா அதை புடுங்க வரும்போது அதை ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுரும். நம்ம தாத்தா இதுதான் வாய்ப்புன்னு மெமரி கார்டை எடுத்துட்டு போயிருவாரு. விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டனா 3 வருஷம் ஜெயில வச்சு களி தின்னுவேன். நான் கொடூரமானவன். நான் மாக்கான், காட்டு மாக்கா மாதிரி இருப்பேன். இல்ல ரிப்போர்ட்டர் வேற. சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதா? இப்படி ஒரு பொண்ணு வச்சு அபியூஸ் பண்ணிருக்கான் ஒருத்தன். ஆனா அதுக்கு இப்போ சாங் வருது. என்ன பண்றாரு? அட பைத்தியக்காரி, அப்ப நீ வேணும் தான் பண்ணியா? நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா. எங்க காட்டு. இவன் அழகா இருக்காயா? இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குறைக்காம ஓடுது. இப்படி ஒரு வயசான ஆளு விக்கும் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து கொடுப்போம்ல, அந்த மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து கோமாளித்தனம் பண்றாரு. ஒரு விஷயத்துக்காக தான நான் பாக்குறேன். குழந்தைமையா அறாரு. இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்தீங்கிற மாதிரியே இருக்கான். இதுல லிட்டில் ஜான் மாதிரி சித்து விளையாட்டுகள் வேற. அங்க உட்கார வச்சுங்க வர. இறங்கி வந்தனா மகன செரு பிஞ்சு போடு. போடா. இங்க இருந்து வீட்டுக்கு போனா அங்க இந்த யங் கிழவருக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்காமா. அந்த பொண்ணு கூட இந்த தாத்தாக்கு நிச்சயம் பண்றதா பேச்சாமா. காடு வா வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா ஆகுது. அந்த பொண்ணு இவருக்காக ஏங்குதாமா. 36 24 36 ஜம்பஸ்தா. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ அங்கிள் வர அப்படியே இந்த பொண்ணு கூட இன்னொரு சாங்க போட்டு கழுத்தா இருக்கிறாங்க. அவளுக்கு பனிஷ்மென்ட்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா. ஒரு விஷயம் தான் காண்டாது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பாட்டு முடிஞ்சனோடயே தாத்தாவுக்கு என்கேஜ்மெண்டே ஆகுது. தாத்தாவுடைய அங்க அவரோட ஃப்ரெண்ட் எல்லாரும் பொண்ணுங்களாமா. பேத்திங் மாதிரி இருப்பாங்க. இவர் சரக்க போட்டா ஃபுல் மூட் ஆயிருவாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இவரோட முறை பொண்ணு பீரை குடுத்து என்ன பண்றாருன்னு டெஸ்ட் பண்ணுதாமா. 5 பீரை குடிச்சிட்டு என்ன பண்ணிருப்பாரு? ஓ சந்தேகம் தீரணும்னா ஒண்ணு செய். இப்ப 5 பீரை குடு. இப்ப என்ன பண்ண போறாரோ ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சீன் எல்லாம் இவரே கேட்டு வாங்கிடுவாரு போல. நல்ல இஷ்டத்துக்கு எப்படி வேணும்னாலும் சீன் வச்சுக்குவாங்க.
இங்க இருக்கிற நம்ம கமலையாவே அப்படி பண்றப்போ இவரெல்லாம் இன்னைக்கு என்னதான் பண்ண போறாரோ. கொஞ்சம் விட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்ச நாய் பால் வாங்க போறவன கடிக்க வரா மாதிரி என்ன கடிக்க வரான். வேணாம் மாமா. என்னால முடியல மாமா மாமா தப்பு மாமா வேணாம். தப்பு செய்ய வேண்டியதுதான். ரொமான்ஸுக்கும் மேரேஜுக்கும் சம்பந்தமே இல்லை. வா பானு வா பானு. கேட்டா போதில பார்த்தேன். கிளாமரை வச்சு ஒரு வியாபாரம். அப்புறம் இவர் ஒரு நைட்ல ஒரு பப்புக்கு வில்லன்களை வேவு பார்க்க போக அங்க இவனுங்களோட போட்டியா இருக்க சேனல்ல இருக்க பொண்ணு வேவு பார்க்க வர்றா. அந்த பொண்ணு ஒரு ரவுடி குரூப் கிட்ட மாட்ட அந்த ரவுடி பாலையாவை பார்த்து பயந்து ஓட உடனே இந்த தாத்தா மேல அந்த பொண்ணுக்கு இம்மீடியட்டா லவ் வருதாமா. கண் பார்வையிலே கொள்றதுனா இதானா? அவளை செவில்ல ஒன்று வச்சேன்னு வச்சுக்கேன் அப்புறம் செல்ஃபி எடுக்க மூஞ்சி இருக்காது. உடனே அந்த பொண்ணு பாலையா கூடயே வீட்டுக்கு வருது. வாழைப்பழத்தை உரிச்சு வச்சு ஜாடமாடையா பேசுது. வாழைப்பழத்துக்கு தோல் செக்யூரிட்டி, உன் பக்கத்துல இருக்கிறது எனக்கு செக்யூரிட்டி. இவரு காஜா கேரக்டர் காஜா யாரு சொல்றது? வாழைப்பழ தோல் வலிக்கு அந்த பொண்ணு மேல விழுந்து நீ சும்மா நாங்க ஒரு சாங் அதானே. அடி பாவி மகளே. அதுக்குள்ள மூணாவது பாட்டு தெரியுமே. நாங்க பைட்ல தான் படம் ஓடுது. வலிக்கும் தான் சாங். அட பொம்மால. மறுபடியும் அதே கோமாளி குத்து நடக்குது. பண்ணது போதாதா? இவங்க வேற தமிழ்ல பாட்டு பாடி பொண்ணை விட்டுட்டு முறை பொண்ணு கூட ஷாப்பிங் போறாரு. என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாரு. மத்தவங்க தெரியாம பொண்ணுங்களை அடிச்சா இப்படி நடக்கும். ஆனா பாலையானா எல்லாரும் ஏங்குவாங்க. சாரி. தேங்க்ஸ். நான் இடிச்சதுக்கு சாரி சொன்னேன். நானும் நீங்க இடிச்சதுக்கு தான் தேங்க்ஸ். என்னடி இது? இப்போ கூத்த கேளுங்க. பாலையாவோட அப்பா விஜயகுமார் விவசாயிகளுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிருக்காரு. எவ்வளவு கலெக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 500 கோடின்னு சொன்னாலே செமசாக்கா இருக்கும். இவனுங்க 5000 கோடி டொனேஷன் கலெக்ட் பண்ணிருக்காங்க. 5000 கோடியா? நம்புடா. இப்போ அது பேங்க்ல டெபாசிட் வேற பண்ண போறாராமா. அதுக்கு ஷாப்பிங்ல இருக்க பாலையாவை கிளம்பி பேங்க் வரைக்கும் வர சொல்றாரு. 2 நாள் மலைக்கு பள்ளிக்கூடம் கலெக்டர் ரேஞ்சுக்கு நீ பேசிட்டு இருக்கறியா? அதுக்குள்ள ஒரு குரூப் முறப்பொண்ணு கடத்த இவர் காப்பாத்த சேசிங்ல இறங்குவாரு. அதுக்குள்ள விஜயகுமார போட்டு தள்ளிட்டு 5000 கோடியும் அபேஸ் பண்ணிட்டு பாலையா கார்ல பேங்க் ஸ்லிப் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் போட்டு அவர் ஜெயிலுக்கே அனுப்பிடுவானுங்க. 5000 கோடினா எவ்வளவு இடம் வேணும்? எங்கயா வச்சிருந்தீங்க? எஸ் சார், உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இவரு பழி வாங்கறதுக்கு என்ன? ஜெயில போட்டதானே பணத்தை அடிக்க முடியாது. ஃபீல் பண்ணிட்டாரு. புரியுதா உனக்கு? ஜெயில சிபிஐ இவரை விசாரிக்க வர்றாங்க. பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப லென்த்தா பேசி அறுத்து தள்ளிடுவாரு. உன் நாட்கள தானே என் வாழ்க்கையே இருக்கு. கேக்குற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு. புரியுதா? கேளுங்க. 5000 கோடியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அத அடிச்சிட்டு போனவன தான் கேட்கணும். அப்போ ரிட்டர்ன்டா போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயில எதுக்கு இருக்க? அத சிக்க வச்சவன கேக்குறதா கரெக்ட். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கறான்? 2009 சத்தியம் ஸ்கேம். ஊர் நான் எல்லா ஸ்கேமும் சொல்லிடுறேன். நீ பண்ண ஸ்கேம சொல்லியானா? ஓ பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா. எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. திருந்தி தல விட்டுறா. சரிக்குதுடா. பஞ்ச போட்டுட்டு கிளம்பிட்டே இருப்பாரு. Don't trouble the trouble. Oh, இதுல troubles you. I'm not the trouble. I'm the truth. trouble நாய் பேசனா வாயிலே ஓட. இப்போ இந்த பேங்க் ஆபீசரா இருக்க கோட்டா சீனிவாசராவ் கூட இருக்கும்போது தான் பாலையா அப்பா செத்து போயிருக்காரு. சோ அவனை மிரட்டி உண்மை என்னன்னு கேட்கணும். இதுக்கு யாரெல்லாம் உடந்தைன்னு தெரிஞ்சுக்கணும். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவாரு பாலையா. எப்படி? ஆனா இது சாதாரணமா பண்ணா வேற ஹீரோ படம் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஹெவியா அப்படியே கோமாளித்தனத்தை தூவி விட்டா தானே அவருக்கும் போதையா இருக்கும், பாக்குற நமக்கும் ஜாலியா இருக்கும். என்ன பண்றாரு? இப்ப எப்படி வர்றாருன்னு பாருங்க. நம்ம கோட்டா தூங்கிட்டு இருப்பாரு. வீடு ஃபுல்லா ஒரே பேய் எஃபெக்டா இருக்குது. ஒரு தம்ம பத்த வைக்கலான்னு லைட்டரை லைட் பண்ணதும் வருவாரு பாருங்க நம்ம கோமாளி. என்ன அது?
இப்படி வந்தா ஊருக்கே தெரியுமே. ஜெயில இருந்து இப்படிதான் தப்பிச்சு வருவாங்களா? அது பேய் நினைச்சுக்கோங்க, ஒயிட்லயே வந்துருக்காங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வர்ற வழியில சுடிதாரு, துப்பட்டா, டர்பனு, ஷூ, கத்தி, ஒட்டு மீசனு எல்லாம் வாடகைக்கு வாங்கி அயன் பண்ணி போட்டுட்டு வந்து ஒரு அக்மார் கோமாளின்னு 100வது தடவையா நிரூபிக்கிறாரு. விஜயகுமாரை எப்படி கொண்டாங்கன்னு காட்டுவாங்க. அதுல அவர் ஒரு ஓவர் ஆக்டிங்க போடுவாரு. அது பாலையாவுக்கே டஃப் கொடுக்கும். விச ஊசி போட்டு அது உடம்புல ரியாக்ட் ஆக ஒரு டைம் எடுக்கும். நம்ம ஆளு ஊசி போட்டதுக்கே கத்தியில குத்து வாங்கின மாதிரி ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் போடுவாரு. ஊசியே வாங்குறீங்க லைஃப்ல. ஃபினிஷ். இது ஓகேங்க. ஊசி போடுறதுக்கு அவன்கிட்ட ஃபுல் டீடைல்ஸும் வாங்கிட்டு போட்டு தள்ளிடுவாரு. ஆனா கொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது மொக்கைய போட்டே ஆகணுமே. நோயால செத்தா கடவுளோட அக்கவுண்ட்ல போயிடுவ. அநியாயம் பண்ணிருக்க என்னோட அக்கவுண்ட்ல போவ. ஒண்ணுமே புரியல. சாவுக்கு சென்டிமீட்டர் தூரத்துல நீ இருக்க, சென்டிமெண்ட்டுக்கு கிலோமீட்டர் தூரத்துல நான் இருக்க. சரி என்ன பண்ணலாம்? அதான் நானும் சொல்றேன், சென்டிமெண்ட் வரல. அவரே ஒத்துனாரு பாத்தீங்களா? இப்போ கோட்டா சீனிவாசராவ் செத்த அப்புறம் மீதி இருக்க எல்லாருக்கும் பாலையா தான் இதை பண்ணிருப்பாருன்னு ஒரு டவுட் வருது. சோ ஜெயிலர் கிட்ட லஞ்சம் கொடுத்து ஜெயில வச்சு பாலையாவை போட சொல்றாங்க. பொண்ணுங்க கல்யாணத்துக்கு போடுற மேக்கப் மாதிரி ஃபுல் HD மேக்கப் போட்டுட்டு ஜெயிலேயே விக்கும் வச்சுக்கிட்டு களி திங்கிறதுக்கு கியூல வந்துட்டு இருக்காரு பாலையா. தட்டுல சோத்தை வாங்குறதுக்குள்ள நம்ம ஆளை இழுத்து வச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்கல. ஐயோ மண்ணில் எவ்வளோ நேரம் போஸ்ட் கொடுத்துருந்தா பாலையாவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க. அடிச்சு அட்மிட் பண்ணாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து அடுத்த ஆளை கொல்ல வந்துருவாரு. இந்த வாட்டி இன்னும் உக்கரமான கோமாளி கெட்டப்ல வந்து சிரிப்பு மழையை பொழிய வைப்பாரு. இது என்ன கெட்டப்பு? ஐயா பாலையா வழக்கம் போல இந்த படத்திலையும் லாரியில அடுத்த ஆளை கொல்ல கிளம்பி இருப்பாரு. இம்முறை இந்த கெட்டப்பில் அதே கெட்டப் தானே. ஜெயில தப்பிச்சு கொலைப்பட்டு போனோம்னா எவ்வளவு டைம் எடுக்கும்? எதுக்கு லாரியில போறாரு தெரியுமா? கேட் உடைக்கிறதுக்கா? நம்ம கையில வச்சாலும் வந்துரும் போல. ஓபன் ஆயிருச்சம்மா. அந்த ஸ்மெல் கூட உங்களுக்கு தெரியல. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. பார்த்த உடனே எல்லாருக்கும் அடையாளம் தெரியுது. அப்புறம் எதுக்குப்பா இவ்வளவு எஃபர்ட் போட்டு கெட்டப் போடணும்? சிமன் நாராயணா பாவிகளா, மீசை மறு வச்சா அது மாறு வேஷமாடா. மாறு அது வேஷத்துக்கு போலீஸ். மரியாதை போச்சேடா உங்களால. இப்போ கொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது பஞ்ச் சொல்லியே ஆகணுமே. அத சொல்லுங்க சார், நாங்க சிரிக்கிறோம். நீ ஒரு டாக்டர், இதயத்துல ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு என்னடா கேப்ப? லேப்டாப் லப்பு டப்பு இல்லடா, டப்பு 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 டப்புவா? இது நான் புதுசா இருக்கு. டப்பு டப்பு இல்ல லப்பு டப்பு. சரியாதான் அவருக்கு அப்படிதான் துடிக்கும் போல. அதுக்கு அவர் பக்கத்துல இருக்கிறாரு, இவருக்கு மட்டும் வெளியில. இந்த நேரத்துல வில்லன்களுக்கு ஒரே குழப்பம், எப்படி இவன் ஜெயில இருந்துட்டே கொலை பண்றான்னு. சோ அதை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா பண்றானுங்க. சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க. எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம். ஜெயிலுக்குள்ளேயே சிசிடிவியா? வேற லெவல். இப்போ அதுல ஒருத்தன் கோயிலுக்கு போயே ஆகணுமாமா. கோயிலுக்கு வெளியே ஃபுல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு கோயிலையே உள்பக்கம் தாழ்பால் போட்டு லேப்டாப்ல பாலையாவை பார்த்துக்கிட்டே பூஜை பண்ணிட்டு இருக்காரு. எப்படியும் இப்போ பாலையா வந்து கொல்லுவாருன்னு தெரியும். அதுல ஒரு சுவாரஸ்யமும் இல்ல. ஆனா இதுல ஒரே சுவாரஸ்யம் என்னன்னா, என்ன கெட்டப்புல வந்து கொலை பண்ண போறாருன்னு. டபுள் ஆக்ஷனா தெரியல சார். நீங்க சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஓ கடவுளாவே வராராமா?
ஜெயில போமா இலே இல்ல எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி வச்சு இது வரல. காம்ஸ்டா அது இப்படியாலே வரையணும். இதுக்கே அசந்துறாதீங்க. இப்போ எப்படி பயமுறுத்துறாருன்னு பாருங்க. நம்ம குழந்தைகளை விளையாட்டுக்கு பயமுறுத்துற மாதிரி இந்த வயசுல கெட்டப் போட்டுட்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குடா இப்ப கெட்டப்பு? படம் முடியற வரைக்கும் இதுக்கு பதிலே கிடையாது. நீ ஸ்ரீமன் நாராயணன் நீ என்ன நினைச்சிட்டீங்க? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வரேன். பார்த்த உடனே பாடி சுடா நான் கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? சரி சீக்கிரம் கொல்றதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச போடுங்கய்யா. உன் மண்டைய உடைச்சு பாஸ்வேர்டை வெளியே கொண்டு வருவண்டா இந்த ஸ்ரீமன் நாராயணா. உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், மலைக்கடை பேச்சாளிகிட்ட பேசுறது ஒண்ணுதான். என்ன ஆள விடுறாங்க அப்பா. போட்டு தள்ளிட்டு எப்படி எஸ்கேப் ஆனாருன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ ஏன் அவருக்கே தெரியாது. ஆனா டக்குன்னு போய் ஜெயில பார்த்தா அங்கேயும் இருப்பாரு. அது சொல்லிட்டு மத்த படத்துல காப்பி வச்சிருக்காங்க. குட் மார்னிங் மிஸ்டர் ஞானேஸ்வர். வெரி குட் மார்னிங். உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க. இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்சவாயனாடா? ஆரம்பத்துல முறப்புன கடத்திட்டாங்க. நான் அவளை காப்பாத்து தான் போனேன்னு சொல்லியும் நம்பாம தான் ஜெயில போட்டிருப்பாங்க நம்ம பாலையாவை. ஃபர்ஸ்டே சிசிடிவில அது உண்மையா இல்லையான்னு பாத்துருக்கலாம். இப்போ ஜெயில இருந்து இவ்வளவு கோமாளித்தனம் பண்ண அப்புறம் இப்போ சிசிடிவி செக் பண்ணி பாலையாவை ரிலீஸ் பண்றாங்க. அவர் குற்றவாளி இல்லை என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இப்போ இன்னும் 2 பேர் பேலன்ஸ். அதுல ஒருத்தன் காட்டுக்குள்ள பதுங்கி அங்க இருக்க வீட்டை சுத்தி கண்ணி வெடி வச்சு பதுங்கி இருப்பான். நம்ம ஆளு உள்ள பூந்து இஷ்டத்துக்கு ஆடுவாரு. ஆனா எந்த கண்ணி வெடியிலையும் காலை வைக்கவே மாட்டாரு. அந்த லட்சத்தை வச்சு அப்படி தெரியுற மாதிரி வச்சா கரெக்டா கால் வச்சுக்கிறாரு. ஆனா வில்லன் தெரியாம கண்ணி வெடியில காலை வச்சு செத்து போயிருவான். இவர் ஏதோ கொன்ன மாதிரி மாசா நடந்து போயிட்டு இருப்பாரு. ஜெயில இருக்கும்போது கில்மாவா எதுவும் பண்ண முடியல. சோ இப்போ அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இன்னும் அந்த லொல்ல அடங்கல பாரு. ஃபர்ஸ்ட் முறை பொண்ணு தலை தோட்டி விடுது. சாரி விக்கு தோட்டி விடுது. அதை புடிச்சு தடவிட்டு தான் இருப்பாரு தாத்தா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிச்சன்ல பால் பொங்குதுன்னு ஆஃப் பண்ண போகும். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வரும். அந்த பொண்ணையும் தடவுவாரு தாத்தா. அடுத்து என்னன்னு உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் எல்லா பாலையா படத்துலயும் 2 ஹீரோயின் தான். எப்படியும் அவங்க 2 பேரும் இந்த கிழமை வேணும்னு அடிச்சுப்பாங்க. அப்புறம் டபுள் ஹீரோயின் கில்மா சாங் வரும். படம் முடியப்பா ஐயோ வருது சொல்ல முடியல. அழுத்தி ரிவர்ஸ் வருவேன். நகரகங்க சுகங்கள் தருவேன் நானே. இவ்வளோ நேரம் படம் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா போன மாதிரியும் கிளைமேக்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கணும்னு அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாத அந்த ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோவோட ஃபேமிலியை வில்லன் கடத்திடுறான். இப்போ என்ன சேலஞ்சுனா ஹீரோ ஃபேமிலியை கட்டி வச்சு பாம் செட் பண்ணி அதுல ஒரு போனை ஒட்ட வச்சிருக்கானுங்க. இப்போ அந்த போனுக்கு யாரு கால் பண்ணாலும் பாம் வெடிச்சிரும். எல்லாரும் கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா போன் பண்ண விடாம இவர் வெளுன்னு வெளுக்கிறாராமா. ரிமோட் கண்டுபிடிக்கிறாரு. லாஸ்ட்ல சுரேஷ் கையில போன் கிடைச்சு கால் பண்ணிடுவாரு. ஆனா திரும்பி பார்த்தா பாலையா ஃபேமிலி ஊர் மக்கள் எல்லாரும் இந்த ஸ்பாட்ல இருக்காங்களாமா. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். சிபிஐ அவங்களை காப்பாத்திடுச்சு. சோ இப்போ பஞ்ச் டைலாக் போடும் நேரம். 0 கேண்டில் பல்புல கைய வையே, எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். 60 கேண்டில் பல்புல கைய வையே, தேள் கொட்டின மாதிரி இருக்கும். ஆனா நீ டிரான்ஸ்ஃபார்மரை டச் பண்ணா கொய்யால எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. ஆமா பெரிய தத்துவம் கண்டுபிடிச்சடி. சிபிஐ முன்னாடியே போட்டு தள்ளுறாரு. அப்போ அந்த சிபிஐ குரூப்ல ஒரு பொண்ணுக்கு டப்பிங் பிரிச்சிருப்பானுங்க. கையும் களவுமா மாட்டிக்கிட்டான்னு சொல்றதுக்கு ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த டப்பிங் டீம் பண்ண வேலையை பாருங்க. சோ ரைட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டான். அரெஸ்ட் பண்ணிடலாமா? சோ
ரைட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டான். அரெஸ்ட் பண்ணிடலாமா? ரைட் ஹேண்டடா மாட்டுறதா? அப்போ லெஃப்ட் ஹேண்டடா மாட்டினா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போல. படத்தை பார்த்து அவரே கன்ஃபியூஸ் இந்த தாத்தாவுக்கு இப்போ மக்கள் சப்போர்ட் பண்றாங்களாம். சிபிஐ பேக்குத்தனமா இந்த கிழவனை அரெஸ்ட் பண்ணாம வாழ்த்திட்டு கிளம்ப படம் முடியுது. குற்றவாளி பத்தி தெரிஞ்சா எங்களுக்கு ஃபோன் பண்றீங்களா? ப்ளீஸ். ஷூர். தேங்க்ஸ் அண்ட் குட் லக். சிபிஐ லவ் ஜோக்கர்ல இவ்வளவு நாள் ஏதோ பாலையா பக்கத்து ஸ்டேட்காரர் தானே என்ன பண்ணிட்டு போறாருன்னு இஷ்டத்துக்கு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலயே கடைய போட்ட மாதிரி சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படத்துல கேமியோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். எப்பவுமே பாலைய ட்ரோல் வீடியோ கூட எப்படா முடியும்னு தெரியாது. இப்போ ஒரு படத்தை பார்த்து அப்பா சாமி எப்படா முடியும்னு தோன்றது வேற. ஆனா ட்ரோல் பண்ணா கூட அந்த எண்ணம் வருதுன்னா அப்போ எவ்வளோ ஒஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துவாங்க. சத்தியமா முடியலைங்க. இவர் பின்னாடி ட்ரோல் பண்றது அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு மேல கடுப்பு காண்டா வருதே தவிர சிரிப்பு வர மாட்டேன். அப்படி பண்ணி வைக்கிறாங்க. படத்தை பார்த்தோன்னு பெரிய ஆச்சரியம் இல்லை. அன்றும் இன்றும் என்றும் ஒரே விஷயம் தான். அது மாற போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி இப்போதான் இப்படி பண்றாருன்னா அப்போ இன்னும் சொல்லவாவே நான் அப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் ரோல் பண்ணி இந்த யூடியூப்லாம் வராத காலத்துக்கு இன்னும் என்ன ஆட்டம் ஆடி இருப்பாருன்றது தான் வச்சு செஞ்சுக்கிறாரு. எனக்கு என்னன்னா எப்படி பாலையா இப்படி மறுபடியும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மனதைரியம் இருக்குன்றது தான். நிறைய பேர் அது ஃபன்காக கேட்டாலும் என்னால முடியல. அது பார்க்கறதுக்கு ட்ரை அவுட் ஆயிடுது. ஐயோ எப்பா எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் பார்க்கறது ஏன்னா நம்ம சினிமா டிக்கெட் ப்ரோட கலாய்க்காக அவர் போடுற கவுண்டருக்கு தான் மோஸ்ட்லி இதை பார்க்கறதே. இன்னைக்கு செம்மையா பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் கேட்கறதே. இவர் மூலியமா தான் அது பார்க்கறதுக்கு மனசு ஆறுதலாக இருக்குது. நம்மளாம் தனியா பார்த்தா அவ்வளோதான் பைத்தியம் போயிச்சிடும். இவரோட கவுண்டர் தான் நம்மளுக்கு வந்து மனசாது பரவாயில்ல ஒருத்தராவது கேட்காரு அப்படின்ற மாதிரி. கடைசி வரைக்கும் இந்த ஜெயிலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாரு போனான்றத கடைசி வரைக்கும் காட்டல. அது எப்படின்னு தெரியல. எங்கள் ஜெயிலேருந்து இப்போ போலீஸ் தெரியாம டக்குன்னு வந்து கொண்டுட்டு போகிறோம் இல்லாமல் போயிட்டு கெட்டப் மாற்றிட்டு இவ்வளோவும் பண்ணிட்டு டைம் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அவன் கண்டுக்கலான்றது தான் எனக்கு புரியுது. சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். நான் எப்படி நினச்சினா வழக்கமாக பாலையா வந்து டபுள் ரோல் வந்துடும். உடனே டபுள் ஆக்ஷன். எனக்கு தம்பி வந்து ஃபாரின்லேருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி எதனா கதை சொல்லுவாங்களோ நான் நினச்சிட்டு இருக்கேன். எதுவுமே வரல. அப்படியே முடிச்சுட்டாங்க. கடைசி வரைக்கும் அது சஸ்பென்ஸாகவே முடிச்சு. ஓகே, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.